ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாத பிறப்பானது பிறக்க போகுது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தில் 4ஆவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம். நிறைய மாதங்கள் தமிழ் மாதங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆடி மாதம் வந்தாவே பெண்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் நகரக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா கெட்டதுகளுமே நடந்துட்டுருக்கு. அதாவது நல்லது கெட்டது எல்லாமே நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் நவக்கிரகங்களில் ராஜாவாக கருதப்படக்கூடிய நிறைய கிரகங்கள் இருக்குது. அதில் மெயின் ராஜாவாக கருதப்படக்கூடிய கிரகம் சூரியன் தான். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றமானது குறிப்பிட்ட சில நேரங்கள் பயங்கரமான மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும். ஸோ குமிஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செய்து குபேரத்தில் உட்கார வைக்கிற மாதிரி மாற்றம் உண்டாகும். அந்த மாதிரி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிசயம் நடக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆடி மாதம்னா என்ன அப்படிங்கிற சிறப்பை கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த ஆடி மாத சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் ஜூலை 17ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சந்திரன் ராசியான கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அதனால் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகுது. இந்த ஆடி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். குறிப்பாக சூரிய பகவானுடைய பார்வை பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு அது அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடுகள், விவசாயத்திற்கான தொடக்கம், கோயில் விழாக்கள் என பல சிறப்புகள் நிறைந்தது தான் ஆடி மாதம். மேலும் சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடக ராசியில் நுழைய போகக்கூடிய இந்த ஆடி மாதம் எல்லாருக்குமே பயங்கரமாக இருக்கும். இந்த மாதம் தோணுனதுக்கு பின்னாடி மேசத்திலிருந்து மீன வரி இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் மங்களகரமான பலன்கள் கிடைக்கும். அடுத்த ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் செல்வம், மரியாதை, செயல்களில் வெற்றி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கடக ராசியில் சந்திர வைக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அமர்றாரு. அதனால் இந்த மாதிரியான சூழல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கடந்த 3 மாதங்களை காட்டிலும் இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். பணம் உங்கள் கைகளில் சேர்வதற்கும் நீங்கள் சேமிப்பு பண்ணுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். இந்த ஆடி மாதம் அதற்கான மாதம் என்று கூட சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய வாய்ப்புகள் அமையும். வேலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பெரும் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு கொழுத்த லாபங்கள் கிடைக்கும். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக தான் வரக்கூடிய ஆடி இருக்கும். இந்த ஆடியில் மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே துடிப்போடு காணப்படுற மாதிரி இருக்கணுமா. நீங்கள் சூழ்நிலைக்கேற்றார்வாறு இந்த ஆடி மாதம் செயல்பட்டிங்கன்னா வல்லவர்களாக திகழ முடியும். இந்த ஆடி மாதம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு கூடும். செய்யக்கூடிய காரியத்தில் கூட மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். வியாபார தொடர்பான பண பரிவர்த்தனையில் மட்டும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். ஆனாலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும்.
அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்களை சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படும். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி விரும்பி வந்து சேருவாங்க. உறவு அதனால் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். பெண்களுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து முடிக்க முடியும். பணவரவு உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுக்கக்கூடிய முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆடி இப்படியெல்லாம் வந்து ஆட்டி வைக்க போது, அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க. அதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆடி எப்படி இருக்குன்னா, வள்ளல் குணம் கொண்ட பூர நட்சத்திரக்காரங்க நீங்கள் வரக்கூடிய இந்த ஆடி மாதம் மனதில் இருந்த டென்ஷன்கள் குறையிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக உண்டாகும். விரும்பியபடி கூட காரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். நீண்ட தூர தாள்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தாள்களாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள்லாம் குறைந்து சந்தோஷமான நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகள் நடத்தை மனதுக்கு நிம்மதியை தரும். புதிய நட்புகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எடுத்த காரியங்களை உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமத வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. பெண்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வந்து சேரும். டென்ஷன் குறையும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன்கள் எல்லாமே வந்து நீங்கும். ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும். இதே உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பேசுவதில் வல்லவராக இருக்கிற மாதிரி மாறும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிக்க முடியும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியும் ஆறுதலையும் தரும். சூரியன் சஞ்சாரனால பணவரவு உங்களுக்கு கூடும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக பலன் தரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்க தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீங்க. எடுத்த காரியம் வெற்றி பெறுவதில் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஒரு வகையில் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன் ஆலோசனைகள் செய்து கொள்ளவும். பெண்களுக்கு வாக்குவன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனசஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும். பெரியோருடைய பாராட்டு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆடி இப்படியெல்லாம் இருக்க போகுது. ஸோ ஆடி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக எப்படி ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த ஆடி மாத பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்தாங்கன்னா ஆடி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்துமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.